ப்ரைஸ் லார்ட். டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் கிரேஸ் டிவி நேரில் இன்னொரு விஷயமாக பார்க்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பில் பரிசுத்த ஆவியாகிய தேவன் அநேக ஊழியக்காரர் மூலமாக உங்களோடு கூட பேசி வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணும்படியாக, அதன் மூலிமா நாங்களும் உற்சாகம் அடைய நீங்கள் ஹெல்ப் பண்ணும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு த ஃபெய்த் என்று சொல்ல தலைப்பு. ஸோ விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நமக்கு தெரியும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது ஹெப்ரூஸ் சாப்டர் 11 verses 6, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்களேன், இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். அதனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்ம பிரியமாகவே இருக்க முடியாதுங்களாம். அப்போ விசுவாசம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவின் நிச்சயமாக இருக்குதுன்னு ஹெப்ரூஸ் 11:1 சொல்கிறார். அப்போ விசுவாசம் என்பது காணப்படாததை ஆண்டவர் செய்வார், நிச்சயமாக செய்வார் அப்படின்றது தான் ஒரு விசுவாசம். இந்த ஆண்டவர் இப்போது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? தேவன் இருக்கிறாரு, ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு. அவரிடத்தில் சேரும்போது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார். தேவன் உண்டென்று அவர் தம்மிடத்தில் சேர்கிறவனுக்கு அவர் பலனளிக்கிறார், ரிவார்ட் கொடுக்குறார், பதில் கொடுக்குறார் என்றது தான் விசுவாசத்தினுடைய அடித்தளம். அப்போ ஃபஸ்ட்டு யூ கேனாட் ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பிரியமாகவே இருக்க முடியாது. ரெண்டாவது, இந்த விசுவாசம் என்பது அசாதாரணமான காரியத்தை செய்யக்கூடியது. பாருங்களேன், யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் இந்த யோபு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோபு 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன், அவரையே நான் பார்ப்பேன். இந்த கண்கள் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஹல்லேலூயா. பாருங்களேன், யோபுனுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அலைவ். அவர் மரித்து போன தேவனால் அவர் உயிருள்ள தேவனாகிறார். யோபு வாழ்க்கையில் வந்து பிரச்சனை நமக்கு தெரியும். 10 பிள்ளைங்க இழந்துட்டார். 10 பிள்ளைங்க இழந்துட்டா எவ்வளோ ஒரு நஷ்டம் இல்லைங்களா? இப்போ இருந்த ஆஸ்தி, ஆடு மாடு ஒட்டகம் கேமல்ஸு கழுதிங்கோ, அவருக்கு இருந்த பொருளாதார ஆசிரதம் ஒரே நாளில் எல்லாம் போயிடுச்சு. சாத்தான் அப்படி செய்ய வச்சுட்டான். பிறகு அவருக்கு இருந்த வேலைக்காரங்களும் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் மீதியான, ஒருத்தர் 2-3 பேர் தான் மீதியானாங்க. பிறகு பார்த்திங்கன்னா அப்போ கூட யோபு என்ன பண்ணார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிறார். அப்போ மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, யோபினுடைய சரத்தில் அங்கங்கே புண்ணு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த உடம்பெல்லாம் அவருக்கு தாங்க முடியாத அளவுக்கு வியாதியாச்சு. இவ்வளவும் நிலைமையில் கூட யோபினுடைய ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, நான் விசுவாசிக்கிற தேவன் என் ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார்ப்பா, நான் அவரை காண்பேன், ஐ வில் see him. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி யோபை என்ன பண்ணார் தெரியுங்களா? ஆண்டவர் ரெட்டிப்பாக பிளஸ் பண்ணார். டபுள் போர்ஷன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட பிரியமானே, ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கணும்னு நம்ம கேட்குறது நல்லது தான். பட் வாட் இஸ் அவர் ஃபெய்த்? அவர் பாருங்கள், யோபை பற்றி பைபிள் சொல்லுது, யோபுக்கு முன் நிலைமை பார்க்கல, அவன் பின் நிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், எல்லாம் ரெட்டத்தனையாக, எல்லாம் டபுள் போர்ஷன் அவனுக்கு கிடைச்சிச்சு. நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி விசுவாசம் என்பது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், ரெவலேஷன் சாப்டர் 1 verses 17 கடைசி பாகத்தில், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரமாக இருக்கிறேன், மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய தெருவுக்கோலை உடையவனாக இருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் இயேசு சபைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, மரித்தே ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் இயேசு மரித்து போந்தாவே யோசித்துன்னு உட்காந்துக்கிறாங்க. இல்லைங்க, இஸ் அலைவ். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு. நீங்கள் கேட்கலாம், பிரதர் ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்தார், அதனால் எனக்கு என்ன ஆசீர்வாதம்? பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அதாவது நம்முடைய எபிரேயர் 7ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 7 verses 25, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். பிரியமானே,
இங்கே ஆண்டவர் சபைக்கு தன்னை சொல்லுகிறாரு, அவர் தமது மூலமாக தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறவராகியபடியால். உயிருள்ள ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நான் எப்பவுமே உயிரோடு இருக்கிறேன் இல்லையா, அதனால் உனக்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறேன். யார் தேவனிடத்தில் அப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு சகாயம் பண்ணுங்க, கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு குடும்ப பிரச்சனை இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குது, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரா இயேசுவே என்று யார் வருகிறாங்களோ அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறதுக்காக எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். மை ரிடீமர் லிவத், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது யோபுடைய விசுவாசம். அவர் உயிரோடு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருனா, அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். He is able, he is powerful to save us from all our problems. பிரியமானவர்களே, அந்த முற்றுமுடிய ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசுகிட்ட கையில் இருக்கிறது. அவர் எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறார். உங்களுக்காக ஊழியக்காராக நாங்கள் எப்போவுமே ஜெபம் பண்ண முடியாது, 24 மணி நேரம் ப்ரேயர் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறார். ஸோ இஸ் அலைவ். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உயிருள்ளவராக இருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, லாசரு மரித்து போனால் ஆண்டவராகிய இயேசு அந்த வீட்டுக்கு வரார். வரத்துக்கு முன்னாலே சொல்கிறாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். ஆனால் லாசரு மரித்து போய் 4 நாள் ஆச்சு. ஆண்டவராகிய இயேசு வரும்போது சொல்லிட்டு வர்றாரு, நான் அப்பா அவனை எழுப்ப போகிறேன்னு சொல்கிறார். வராரு. வந்தாக்கா அந்த மார்த்தாள் சொல்கிறா, ஆண்டவரே நீங்கள் 4 நாளுக்கு முன்னால் வந்திருந்தா என் தம்பியை நீங்கள் காப்பாற்றிட்டுக்கலாமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். அந்த மார்த்தாவுக்கு ஒரு சின்ன விசுவாசம் என்னென்னா, இப்பொழுதும் ஜான் 11:22, யோவான் 11:21-22 வாசிக்கிறேன். ஜான் 11:21-22, அது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போது படிங்க. மார்த்தாள் இயேசு இடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கிருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். மார்த்தாவுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவரே இயேசுவே இப்பொழுதும் நீங்கள் பிதா கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் செய்வார். அப்போ ஏசப்பா சொன்னார், உன் சகோதரன் உயிரோடு எழுச்சிப்பாம்மா. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு விசுவாசம்னா, 4 நாள் அவ்விசுவாசம் வந்துச்சு. டக்குன்னு சாத்தான் பேச ஆரம்பிச்சிட்டேன், என்னென்னு 4 நாள் ஆச்சு உன் தம்பி செத்து மறித்து போய் வாசனை ஆகிட்டு இருக்கோம், இப்போ போய் எப்படி எழுந்திருப்பான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே கடைசி நாளில் அவனை எழுப்ப போகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யார் ஆண்டவராக இயேசு விசுவாசிக்கிறாங்களோ, if he die also he will live. அதுதான் ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். அதே யோவான், அப்போ என்ன நடந்துச்சு? யோவான் 11:40, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ வில் see the glory of God. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்த தேவன். அப்போது 35 வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். இப்போ ஏன் இயேசு கண்ணீர் விட்டார்? ஒரு கேள்வி வருது இல்லையா? அவர் தான் சொல்லிட்டாரே நான் எழுப்ப போகிறேன்னு. அப்போ ஏன் கண்ணீர் விட்டார்னா, ஜீவனுள்ள தேவன் அங்கே நடுவில் இருக்கிறாரு. ஜீவனுள்ளவர், மரித்து சதா காலம் உயிரோடுக்க போகிற தேவன் அங்கே இருக்கிறாரு. சகல வல்லமை உள்ள தேவன் இருக்கிறாரு. மரணத்து மேலே பாதாளத்து மேலே உடைய அதிகாரமுள்ள இயேசப்பா அங்கே இருக்கிறாரு. ஆனால் அந்த ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை. அவர் எப்படி எழுப்ப முடியும்? அவ்விசுவாசம் அவங்களுக்குள்ள. பிரியமானவர்களே, இன்றைக்கி இவன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவரே இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. அவர் மரித்து போன கடவுள் இல்லைங்க, உங்கள் விசுவாசத்தில். அதுக்கு தான் பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில். நான் முதல்ல சொன்னேன், ஃபஸ்ட்டு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. 2வது நம்ம பார்த்தோம், யோபனுடைய விசுவாசம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கி எப்படி நாம் நடக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 5:6, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். we walk by faith not by sight. அதனால பைபிள் தெளிவாக சொல்லுது, நீ நடக்கிறது கூட விசுவாசத்தில் தான் நடக்கிற. பிறகு இந்த விசுவாசம் என்ன ஆக வேண்டும்? நாளுக்கு நாள் என்ன ஆக வேண்டும்? அது குறையக்கூடாது. அதுக்கு தான் 2 தெசலோனிக்கேயில் பவுல் எழுதுகிறார் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் சிலை ஸ்தோத்திரம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினால் your faith must increase more and more. ஆதி அப்போஸ்தலர் அதன் மூலமாக தான் அற்புதங்களையும் அடையாளங்களும் அவங்க செய்தாங்க. காரணம், they had a living faith. அதனால் இந்த விசுவாசம் ரொம்ப விலையேற பெற்றது. அதனால் ஏன்னா கடைசி காலத்தில் என்ன நடக்கும் தெரியுங்களா? லூக் 18 நம்ம பார்க்கும்போதோ, லூக்ஸ் சாப்டர் 18 verses 8 கடைசி பாகத்தில் வருது, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. ஏசப்பா வரும்போது விசுவாசம் இருக்குமா? அதனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார்னு எதிர்பாருங்க. ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை செய்வாருங்க, உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஏசையாவில் ஒரு வாக்குத்தத்த வசனம் இருக்குது. ஏசையா 64ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஏசாயா 64:3 நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீ செய்தபோது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியிலே பர்வதங்கள் உருகி போயிற்று. யார் ஆண்டருக்காக எதிர்பார்த்துக்கிறாங்களோ, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்படின்றவங்களுக்கு தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி அவர் என்ன பண்ணாரோ, அக்கினியை போல எரியுமா, அக்கினியை போலவும் அக்கினி தண்ணீர் பொங்க பண்ணுமா போல அவர் இறங்கி வந்து சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ண ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். ஏசாயா 64:1 முதல் நாமத்தை சத்துருக்களுக்கு தெரியப்படுவதற்கு ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக தத்தளிப்பார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னா விசுவாசமாக இருங்க. ஜெபம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே இயேசப்பா, நன்றி பரிசுத்த ஆவியாக தேவனே, கொடுத்த வசனங்களை ஆசீர்வதியும். அது விதைக்கப்பட்டு 100 மறுபதமாக பலன் தரும்படியா பரிசுத்த விலையேற பெற்ற ரத்தத்தினால இந்த வசனத்தை முத்தரிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்யும். கேட்கிற உள்ளங்கள் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு அற்புதங்கள் சுகங்களும் நாங்கள் ஜெபிக்கும் போதே கர்த்தாவே, அப்போ யாராவது பலவீனத்தோடு இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். யாராவது வியாதியோடு இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர் ஒருவேளை யாராவது சோர்ந்து போயிருந்தால் அவங்க உள்ளங்கள் வழிநடையட்டும். யாராவது கர்த்தாவை இன்னும் அன்று பின்வாங்கி போயிருந்தால் இந்த வசனத்தை மூலமாக அவர்கள் உற்சாகப்பட்டு பலனடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். God bless you all.